ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 3வது நாள் டயட்டு, ஓட்ஸ் டயட்டு. அதுக்கு வந்து நான் என்ன ஸ்மூத்தி இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இன்றைக்கி ஸ்மூத்தி குடிக்க போகிறேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பாதாம் வந்து நல்லா ஊற போட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 பாதாம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாமோட மில்க் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்குவேன். இது வந்து நீங்கள் பொடியாக இருந்தால் கூட அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இப்போ ஸ்மூதி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கண்ணாடி பவுலில் மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆல்மண்ட் ஓட் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து மேலே நம்ம சியா சீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சியா சீட்லேயும் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே நிறைய இருக்குது. ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வெயிட் லாஸ் வீடியோஸில் சியா சீடு அப்புறம் பட்டை இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி வேயாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட்டு அல்லது இன்ச்சஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஈவினிங் வந்து இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிட போகிறதுனால ஓட்ஸ் இட்லியும் சட்னியும் சாப்பிட போகிறதுனால அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மத்தியானத்துக்கு வந்து நான் கஞ்சி தான் குடிக்க போகிறேன், ஓட்ஸ் கஞ்சி. அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக வந்து 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஓட்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஜீரக பவுடர் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் வந்து ஓட்ஸை வந்து வேக வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து தேங்காய் பூ வேணுன்னா போட்டு இறக்கிடலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு காமிச்சிடும். இது வந்து கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போதே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இது வந்து கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நான் காமிப்பேன். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3rd டே. இன்றைக்கும் வந்து 3 ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் ஓட்ஸ் இட்லி, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஓட்ஸ் ஸ்மூத்தி, இந்த 3 ரெசிபி இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வெயிட் லாஸுக்கு ரெசிபிஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம செய்கிறது தான். அதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு வந்து 100% நான் கேரண்டி. உங்களுக்கு வந்து ஆரம்பித்த உடனே வெயிட்டு குறையலைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதிகப்படியான கொழுப்புகள் தான் வந்து ஃபஸ்ட்டு உடம்புல கரையும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுதான் வந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் ஒவ்வொரு வாரம் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன், எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இப்போ நம்ம டின்னருக்கு வந்து ஓட்ஸ் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வறுத்துக்கிட போகிறோம். இது வந்து ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா சூடு ஏறி கொஞ்சம் வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ரெடி பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம உடனே வந்து இட்லி ஊற்றிடலாம்.
டெய்லி வந்து நைட்டு வந்து ஸ்மூத்தியே குடிக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஓட்ஸ் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஸ்மூத்தி குடிச்சிட்டு ஈவினிங்க்கு வந்து நான் வந்து இட்லி செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஓட்ஸ் வந்து நல்லா சூடு ஏறிட்டு இது ஆறினோடனே நம்ம மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓட்ஸ் வறுத்த கடாயிலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ கடுகு உளுந்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இது வந்து பொரியட்டும் நல்லா. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து க்ரீன் சில்லி இருந்துச்சுன்னா அதை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் சில்லி இல்லை, அதனால வந்து நான் மிளகா வத்தல் வந்து பொடி பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்கு. அதுலேயே வந்து நம்ம இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதையும் வந்து இதில் திருவிக்கலாம். அடுத்து வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குட்டி கேரட்டு, அதை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து இந்த கேரட் வந்து பச்சை வாசனை மாறட்டும், அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேரட் கொஞ்சம் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இந்த தண்ணியில் வெந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்துறோம். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு கேரட்டும் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2 கப்பு ஓட்ஸ் எடுத்து வறுத்து மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது கூட வந்து 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். ரவையை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி இலை, அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிசத்தையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்து வந்து 1 கப் ரவை எடுத்தோம்னா நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், அதையும் இதில் சேர்த்துருவோம். ஏன்னா இதை வந்து நம்ம புளிக்க விட மாட்டோம், அப்படியே வந்து நம்ம உடனே ஊற்ற போகிறோம் இட்லி. அதனால தான் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிடணும் அவ்வளோத்தையும். நல்லா நம்மளுக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம். லாஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பச்சோடா வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் இட்லி பதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துக்கிடுதேன். ஏன்னா நம்ம இட்லி வந்து ரொம்ப கட்டியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம். இப்போ இட்லி சட்டியில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வெந்துட்டான்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இட்லி அவிஞ்சிட்டான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை, சூப்பராக அவிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக வந்து இட்லி நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் சேர்த்த இட்லி மாதிரியே இருக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. இது கூட வந்து நான் கார சட்னி வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா?